ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாள் வந்து என்னென்னு சொன்னால் எங்களோட மாரியம்மன் கோயில் மாண்டப்பில் இருக்கிற மாரியம்மன் கோயிலோட ஊர்வலம் வந்து இன்றைக்கி வருது. ஸோ அதுக்கான விளக்கு வைக்கிறது அதெல்லாம் வந்து நாங்கள் போய் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதுக்கிடையில் இந்த மான் ஓடி போய் திடீர்னு என்னம்மா செய்த நீங்கள் கோயில் கும்பம் வரதாண்ட என்ன செய்த? அது இல்லை முகமெல்லாம் கழுவு நீங்களே. என்ன செய்யுது சொல்லுங்க. கோயில் கும்பம் வருதுண்டா என்ன செய்யற? என்ன என்ன அளவுற கழுவி பவுடர்லாம் போட்டு வலிக்கி விடணுமா? அவரை வாட்டுக்கு அவரே போய் மூத்த கழுவி பவுடர்லாம் போட்டு க்ரீம் எல்லாம் போட்டு அவரே வலிக்கிட்டார். என்னன்னு கேட்டேன், கும்பம் வருது இல்லாமா ரெண்டாவது வாட்டுக்கு அவரே எல்லாம் செய்துட்டார். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கும்பம் வந்துட்டு இருக்கு கொஞ்சம் தூரத்தால். ஸோ நாங்கள் இப்போ கொஞ்ச நேரத்தால் வந்து வழியில் கும்பம் வார நேரம் வைக்கிறோம். ஸோ நண்பர்களை வந்து எங்களோட வீட்டை இருக்கிறாங்களா இன்றைக்கி நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ எங்களோட வீட்டை வந்து 2 சித்திமார் இருக்காங்க, அப்புறமா அம்மா இருக்காங்க, எல்லாமே எங்களோட தான் இருக்காங்க. ஸோ வாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு நிறையவே கதைப்பாங்க, பாட்டு படிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஸோ அவங்கள பார்க்கலாம் டே ஷோவில் with me. So அழகா இல்லையா? நீங்க வலிக்கிடுங்களே. கோயிலுக்கு வரத்துக்கு வலிக்கிட்டு இருக்கா, கோயிலுக்கு வரத்துக்குள்ள கும்பம் வரதுக்காக வலிக்கிறாங்க அம்மா வந்து. ஸோ இன்னொரு அழகா இருக்கா அப்படியே போய் நீங்க மூத்த கலங்க. நீங்க வழி இல்லையா? இதுதானே அவர் என்னோட பையன் அம்மாவோட அடம்புடி வருது. நான் வரமாட்டேன், கோயிலை பார்த்து தான் வருவேன், கோயில் சாமி வரதை நான் பார்த்து தான் வருவேன், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு அம்மாவோட அண்டபுடி வருது. வாங்கல வாங்கம்மான், ரோட்ல வாங்கணும்மான் ஸ்டைலா நிக்க சாமியை பார்த்துட்டு இருக்காராம் காவலுக்கு. இங்க பாபா இங்க பாருங்க, என்ன அப்படி நிக்கிறார்? கோயில் வாரது வரந்தானே, நீங்க அவட தண்ணிக்கணுமா? வாங்கல நின்றாதான் மரம் அடிக்கடி வர மாட்டாரா சாமி? நீங்க வாங்கல, நீங்க ஒரு பாட்டு படிச்சு காட்டுங்களேன். பாட்டு படிக்க மாட்டீங்களா? தேவாரம் படிங்க. ஏன் படிக்க மாட்டீங்க? படிச்சா நல்ல உள்ளே படிப்பாங்க பாட்டு. குட் பாய். சாமி சாமியை பார்த்து சாமியா நமக்கு படிப்பு தாரு. அந்த சாமியை கும்பிடணும். எப்படி கும்பிடுற? எப்படி கும்பிடுற? காட்டுங்க. இங்கே ஆடணும், அங்கே ஆடுறேன். ஜோலியா என்ன உடஞ்ச ஜோலியா? இவ்வளவுதான் காசை கொடுத்து வாங்கி கொடுங்க, அது ஒரு நாள் தான் யூஸ் பண்ணப்படும். எல்லா விளையாட்டு ஜாமானும் ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு தடவை பிளேட் மேல் பிளேட் ஒண்டா கொண்டு வெளியில் போட்டு அது ஓட்ட கறி மிரிச்சிட்டு போகுது. அது ஜாலியாக இருக்காங்க அவருக்கு. வாங்கி கொடுக்குற எனக்கு தான் தெரியும். கும்பத்தை வச்சுட்டு நிற்காங்க சாமி பார்த்துட்டு. ஓகே நண்பர்களே, இப்போ எங்களோட வீட்டில் இருக்கிற சித்தியாக்கெல்லாம் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்ன்ட்ருக்கேன். ஸோ எங்களோட சித்தியில் 2 சித்தி பேர் வீட்டில் இருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து நல்லா பாட்டு படிப்பாங்க. சரி, அவங்க என்ன பாட்டு படிக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? என்ன பாட்டு சித்தி படிக்க போகிறீங்க நீங்கள்? படிங்களேன் ஏதாச்சும் பாட்டு. சரி இப்போ படிங்களேன், முதலே போல வராட்டி இப்போ படிங்களேன். அழகன் முருகனிடம் ஆசை வைப்பே, அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைப்பே, மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ
மெய்யுருக பாடி வந்தால் பண்ணைத்தான் தருவனோ அலை மேல் துரும்பானேன் அனல் மேல் மெழுகானேன் ஐயங்கை தொட்டவுடன் அழகுக்கு அழகானேன் அழகுக்கு அழகானேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன் பனி பெய்யும் மாலையிலே பழமுதிர் சோலையிலே கனி பெய்யும் வேளையிலே கன்னிமனம் பொய்து விட்டான் 12 கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை வள்ளல் காணாட வந்தான் பெண்மையை வாழ வைத்தான் பெண்மையை வாழ வைத்தானா அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் பூசை வைத்தேன் எங்கடா வரா இருக்காரு என்ன ஆக்கள் ரொம்ப 2 பேரும் தம்பி கட்டி ஆக்கள் இன்னும்படி வேணா ஆக்கள் ஓய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இன்னொரு சித்தி இருக்காங்க. ஸோ அவங்கள காட்டுறேன். காட்டுங்க, எழுதுங்கள், நிமிருங்களே சித்தி. சித்தி நிமிருங்களே, நிமிருங்களே. அவங்க நல்லா பாட்டு படிப்பாங்க. இவங்களுக்கு பாட்டெல்லாம் வராது, ஆனால் சமையல் சூப்பராக பண்ணுவாங்க, சமைப்பாங்க நல்லா. மீனெல்லாம் வந்து அந்த மாதிரி வெட்டுவாங்க, அப்படி பர்ஃபெக்டாக சமைப்பாங்க. எல்லாமே அவங்களே தேங்காய் திருவி, அவங்களே புளிஞ்சி, பால் புளிஞ்சி எல்லாமே செய்வாங்க. ஸோ அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து கும்பம் எங்கே வரல இன்னும். ஸோ நாங்கள் அதுக்கான எல்லாமே வச்சுட்டோம். கும்பம் வந்ததுக்கப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்க இன்றைக்கு? என்ன சமையல் சித்தி? இன்றைக்கு என்ன சமையல்? இன்றைக்கு இறைச்சி பிரியாணி. ஸோ இறைச்சியில் வந்து நம்ம உப்பெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக போடுவாங்க, அளவுக்கு உப்பு புளி எல்லாமே போடுவாங்க. ஸோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு. நாங்கள் இவ்வளோ நாள் அவங்க செய்கிற சாப்பாடு தான் சாப்பிட்றோம். அவங்க தான் சமைப்பாங்க, எங்கள் அம்மா விசல்ல ஃபுல் சமையல். ஸோ இவங்க சமையல் டிபார்ட்மெண்ட், இவங்க வந்து பாட்டு டிபார்ட்மெண்ட். இவங்களெல்லாம் செய்வாங்க. ரிசர்ச் டிபார்ட்மெண்ட். என்னென்ன எங்கே இருக்கு, எங்கெங்கே நாங்கள் என்ன வைக்க, சம்டைம் நாங்கள் வச்சுட்டு சில விஷயங்களை மறந்துடுவோம். எங்கே வச்ச அப்படின்னு மறந்துடுவேன் நான். அவங்க அதெல்லாம் பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க. நான் இப்போ காணலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் அங்கே வச்சுருக்கேன் அந்த சாம்பாடு, அதில் அரிக்கி விஞ்ச அரிக்கி அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி எங்கெங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய ஆக்கள் இந்த சித்தி. அவன் வந்து சமையலுக்கு தான், அவன் சமையல் டிபார்ட்மெண்ட், கெஷியர் டிபார்ட்மெண்ட். இவ்வளோ அளவு எங்களோட வீட்டில் இருக்கிற காசு எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து மோர் தென் நிறைய டைம் வந்து இவங்க. ஸோ 2 பேருமே எங்களோட வீட்டை ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு தலைமை பீடத்தில் இருக்கிறாங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து வெளியில் நிற்க, என்னோடய பையனை வச்சுட்டு இருக்கேன். ஸோ அவ பார்க்கலாமா?